கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறதை நினைத்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இன்றைக்கும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேதவசனம் லூக்கா 6ஆம் அதிகாரம் 38வது வசனம். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுங்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும். ஆம், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு கொடுப்பதற்காகவே நம்மை படைத்திருக்கிறார். பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு கொடுத்தார். அவரை கொடுத்து இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். ஆம், ஒரு பாடலோடு நாம் இதை தியானம் பண்ணுவோமா? கர்த்தர் எந்தன் மேய்ப்பராம், நான் தாழ்ச்சி அடையேனே. அவர் புல்லுள்ள இடங்களில் என்னை தினம் மேய்த்து நடத்துகின்றார். அவர் புல்லுள்ள இடங்களில் என்னை தினம் மேய்த்து நடத்துகின்றார். கர்த்தர் எந்தன் மேய்ப்பராம், நான் தாழ்ச்சி அடையேனே. மரண இருளின் தாழ்விலே நான் மனம் போல் நடந்தாலும் அவர் என்னோடு என்றும் இருப்பதினால் நான் பயப்படவே மாட்டேன். அவர் என்னோடு என்றும் இருப்பதினால் நான் பயப்படவே மாட்டேன். கர்த்தர் எந்தன் மேய்ப்பராம், நான் தாழ்ச்சி அடையேனே. எனக்காக ஓர் பந்தியை நீர் ஆயத்தம் செய்தீரே. என் தலையதனை நீர் அபிஷேகித்து என் பாத்திரம் நிரம்பியதே. என் தலையதனை நீர் அபிஷேகித்து என் பாத்திரம் நிரம்பியதே. கர்த்தர் நம்முடைய மேய்ப்பராய் இருக்கிறார். ஆம், கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்படியாக ஒரு சகோதரி மரித்தவுடன் ஒரு தேவதூதன் என்ன செய்கிறாரு? முதலாவது அந்த சகோதரியை நரகத்துக்கு அழைச்சி கொண்டுட்டு போகிறார். நரகத்துக்கு போனால் நரகத்தில் இருக்கவங்க எல்லாரும் வரிசையாக அப்படியே ஒரு பெரிய டேபிள் போட்டிருக்கு. டேபிளில் எல்லாம் சாப்பாடு நிறைய இருக்குது. ஆனால் ரெண்டு பக்கமும் வரிசையாக உட்காந்துருக்காங்க. ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா, பசி பசி பசின்னு கத்துறாங்க. ஆனால் சாப்பாடை எடுத்து அவங்களால சாப்பிட முடியல. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்பூன் கொடுத்துருக்காங்க. ஸ்பூனில் தான் சாப்பிட்ணும். அந்த ஸ்பூன் 5 அடி உயரமுள்ள ஸ்பூனு. அந்த ஸ்பூனில் தான் ஒவ்வொருத்தரும் சாப்பிட்ணும். அந்த பக்கம் இருக்கிறவங்களும் சாப்பிட்ணும், இந்த பக்கம் இருக்கிறவங்களும் ஸ்பூன். அந்த கண்டிஷன் ஸ்பூனில் தான் சாப்பிட்ணும். என்னடா இது, இவ்வளோ விதவிதமான சாப்பாடு வச்சுருக்காங்க, ஆனால் சாப்பிட முடியல. அதே தேவதூதன் அந்த சகோதரியை பரலோகத்துக்கு அழைச்சிட்டு போகிறார், மோட்சத்துக்கு. அங்கே போனால் அங்கே ஒரு பெரிய இதே மாதிரி டேபிள், இதே மாதிரி பழ வகைகள் விருந்து சாப்பாடு எல்லாம் சந்தோஷமாக சாப்பிட்றாங்க. ஏன்னா அவர்களுக்கும் 5 அடி ஸ்பூன் கொடுத்துருந்தாங்க. என்னடா அது, இந்த சைடில் இருக்கிறவங்க சாப்பாடை எடுத்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க, அந்த சைடில் இருக்கிறவங்க ஸ்பூனில் எடுத்து இந்த பக்கம் உள்ளவங்களுக்கு கொடுக்குறாங்க. அவ்வளோதான் வித்தியாசம். இவர்கள் அன்பை கொடுத்தாங்க. பார்த்திங்கன்னா, கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். இவர்கள் அன்பை கொடுத்தாங்க. ஆனால் நரகத்தில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அது தெரியல. ஆம்பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு தேவன், பிதாவாகிய தேவன் நம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்காக கொடுத்து அன்பு கூர்ந்தது போல் நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை மீட்டு நம்மை பரலோக ராஜ்யத்தை கொண்டு செல்ல அவர் நம்மை தேவன், பிதாவாகிய தேவன் நம்மை அனுப்பினார். அவரை குமாரனாகிய இயேசுவை அனுப்பினார். ஆம்பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் பார்த்திங்கன்னா பேதுரு காலையில் வெறும் வலையை அழைச்சி கொண்டிருக்கிறான். பாருங்கள், போட்டு எம்டி, நெட்டு எம்டி, ஹார்ட்டும் எம்டி. காலியான போட்டு, காலியான வலை, காலியான இருதயம். இயேசுவுக்கு அந்த படகை கொடுத்தான். இயேசு அந்த படகை கேட்டார், கொஞ்சம் சற்று தள்ளுப்பா, நான் உட்காடுறேன், உட்காந்து பிரசங்கம் பண்ணுறேன் அப்படின்னார். உட்காந்து பிரசங்கம் பண்ணார். இப்போ ஒரு மீன் கூட கிடைக்கல, இப்போ ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் வலையை போடு அப்படின்னாரு. ஆண்டவரே, ராத்திரியெல்லாம் பிரயாசப்பட்டேன். இல்லை இப்போ போய் போடு, நான் உட்காந்த படகு, நான் உட்காந்த இடம் தேவ பிரசன்னம் நிறைஞ்ச இடம், இப்போ போ அப்படின்னாரு. அப்படியே ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன்னு சொன்னார். படகு முழுவதும் நிரப்பினார். படகு கொடுத்தா கர்த்தர் படகு நிரப்பினார். நீங்களும் இயேசுவுக்கு ஏதாவது கொடுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? பரலோக பிதாவே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. இந்த வாரத்தின் முதல் நாளிலே கூட இருந்துங்க, வழி நடத்துங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் வேலையடைங்க, அவர்களுடைய வேலை, வருமானம், தொழில் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க. எல்லா வியாதி பலவீனங்களுக்கு விலக்கி பாதுகாத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you everybody. Amen. Thank you.